இப்போ வந்து தமிழர்களுக்கும் இலக்கியம் இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் இலக்கியம்லாம் இருந்திருக்கு. அது சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, புறநானூறு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. ஆனால் அதில் வந்து எதுலேயுமே இந்த ஆபாசங்கள் வந்து இல்லை. ஆபாசமாக வந்து ஏதாவது எதை சொல்கிறேன்னா, இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வேத இலக்கியங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. வேத இலக்கியங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆபாசமாக இருக்குது. அவங்களுக்குன்னு உள்ள இலக்கியம், அவங்களுக்குன்னு உள்ள அந்த கடவுள் பற்றிய கதைகள், கடவுளை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற கதைகள், அது சார்ந்த புத்தகங்கள், புராணங்கள், அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆபாசமாக இருக்குது. பயங்கரமாக ஆபாசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ் இலக்கியம் பாருங்கள், அதில் அந்த புராணங்கள்லாம் அது அவங்க தான் எழுதுனது. யார்? பிராமணர்கள் எழுதுனது. அந்த ஆபாசமான புராணங்கள் எல்லாமே அந்த பிராமணர்கள் தான் அதை எழுதுனது கடந்த காலங்களில். அது வந்து தமிழர்கள் எழுதலை. ஆனால் தமிழர்களுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அது புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, மணிமேகலை, இந்த மாதிரி திருக்குறள், இந்த மாதிரியான இலக்கியங்கள் எல்லாமே வந்து தமிழர்களின் இலக்கியங்கள். அது பாருங்கள், ஆபாசமே அதில் இருக்காது, முகம் சொலிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இந்த பிராமணர்களுடைய இலக்கியம் பாருங்கள், அல்லது இலக்கியமாக அல்லது அவர்கள் எழுதின அந்த புராணங்கள் எல்லாமே பார்த்தா அவ்வளோ ஆபாசமாக இருக்குது. அதே மாதிரி அப்படி இருக்குன்னா அப்போ அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள், அவருடைய சிந்தனை அப்படி இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆபாசமாக இருந்திருக்கு. கடந்த காலங்களில் பிராமணர்களுடைய சிந்தனை ஆபாசமாக இருந்திருக்கிறது. ஒரு அருவருப்பான சிந்தனை. அந்த புராணங்களை வந்து படிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் வந்து படித்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புராணங்கள் வந்து அவ்வளோ ஆபாசமாக இருந்திருக்கு. அவருடைய அப்படின்னா அந்த பிராமணர்களுடைய சிந்தனையும் அவ்வளோ ஆபாசமாக இருந்திருக்கிறது. அப்படின்னா அவருடைய செயல்பாடும் ஆபாசமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் சிந்தனை எப்படி இருக்கோ அதுதான் நீங்கள் செயல்படவும் செய்வீங்க. அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அதை பற்றி அவங்களுக்கு கூச்சமே இல்லை. நம்ம அந்த புராணங்கள்லாம் இவ்வளோ ஆபாசமாக இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு கூச்சமே இல்லை. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து மூட நம்பிக்கைங்கிற பேரில், சடங்குகள் பேரில் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, அதற்கு அவங்க கூச்சப்படவே இல்லை. அவங்களோட வாழ்க்கை முறையை அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் இதிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து ஒரு அறம் சார்ந்து வாழவில்லை. தமிழர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறம் சார்ந்து வாழவில்லை. அவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில். என்ன வேணாலும் பண்ணி ஒரு ஆபாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது மிக உதாரணம். அதே நேரத்தில் இந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்குது. இது கூட இந்த மாதிரியான பிராமணர்களுடைய ஆதிக்கத்தினால, அவருடைய கடந்த கால ஆபாசமான சிந்தனை செயல்பாடுகள்னால இது இந்த மாதிரி கோயில்களில் சிலைகள் வந்து உருவாகியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கும் அவருடைய அந்த புராணங்களில் உள்ள ஆபாச சிந்தனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு இவங்களுடைய ஆபாச சிந்தனைகள் தான் காரணம். இவர்கள் ஆபாசமாக சிந்தித்து இருக்கிறார்கள். இவருடைய கற்பனை திறன் அந்த அளவுக்கு ஆபாசமாக இருந்திருக்கிறது. அதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. அந்த புராணங்கள் அதில் எப்படி ஆபாசமாக இருந்ததோ அதே மாதிரி வந்து இந்த சிலைகளும் வந்து ஆபாசமாக இருந்தது. ஒருவேளை வந்து புராணங்களில் உள்ள ஆபாசத்தை தான் இவங்க சிலைகளாக வடிச்சிருக்காங்களோ, சிலைகளாக வடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. இவங்க ஆபாசமாக சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் அவர்களுக்குன்னு ஒரு ஆதிக்கம் வருது. சில விஷயங்களில் கோயில்களில் உள்ள சிலைகளை வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அதை தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதிக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆதிக்கமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. கோயில்களில் எப்படிப்பட்ட சிலைகள் தான் இருக்கணும், அல்லது அப்படின்னா கடந்த காலங்களில் கோயில்கள் என்பது பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். இது போன்று அது புராணங்கள் அது மூலமாக ஆபாசமாக சிந்திக்கிற அதுதான் வந்து அவர்களின் ஆபாசமான சிந்தனைக்கும் ஆபாசமான வாழ்க்கைக்கும் அதுதான் வந்து ஒரு உதாரணம். அப்படி இருக்கும்போது அப்போது கடந்த காலங்களில் வந்து இந்த கோயில்களையும் அவங்க தான் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்துருக்காங்க கோயில்களை. அதனால தான் வந்து இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களும் பாருங்கள், அது ஆபாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அது ஆபாசம், அது வந்து ஆபாசமான ஒரு கலை வெளிப்பாடு அது.